மாநகரின் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கதிர் ஒரு சவாலான வழக்கை எதிர்கொண்டார். நகரின் முன்னணி தொழிலதிபர் சிவக்குமார் தனது படுக்கையறையில் பிணமாக கிடந்தார். கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டிருந்தன. இது ஒரு மர்மமான கொலை அறை. லாக்ட் ரூம் மிஸ்டரி. தடயங்களின் வேட்டை. கதிர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தபோது 3 விஷயங்கள் விசித்திரமாக தெரிந்தன. ஃபர்ஸ்ட், சிவக்குமாரின் கையில் ஒரு உடைந்த கண்ணாடி துண்டு இருந்தது. செகண்ட், அறையின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய கடிகாரம் காலை 8:20 மணிக்கு நின்று போயிருந்தது. தேர்ட், மேசை மீது இருந்த தண்ணீர் கோப்பையில் ஒருவித நீல நிற படிவம் இருந்தது. கதிர் உடனடியாக சிவக்குமாரின் உதவியாளர் ராஜேஷை விசாரித்தார். சார், நான் 8 மணிக்கு காபி கொடுத்துட்டு வெளியே போயிட்டேன். அப்புறம் கதவு திறக்கவே இல்லை என்று நடுங்கும் குரலில் சொன்னான் ராஜேஷ். கதிர் சிவக்குமாரின் செல்போனை ஆய்வு செய்தபோது அவர் இறப்பதற்குச் சரியாக ஒரு நிமிடம் முன்பு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருப்பது தெரிந்தது. ஆனால் அந்த செய்தி யாருக்கும் அனுப்பப்படவில்லை. அது டிராஃப்ட் பகுதியில் சேமிக்கப்பட்டிருந்தது. அதில் இருந்த எண் 820. கதிர் யோசித்தார். கடிகாரம் நின்ற நேரம் காலை 8:20. இந்த எண்ணுக்கும் கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. திடீரென கதிரின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அவர் அந்த அறையில் இருந்த கடிகாரத்தை கழற்றி அதன் பின்புறத்தை பார்த்தார். அங்கே ஒரு சிறிய மைக்ரோ கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. யார் குற்றவாளி? கதிர் அனைவரையும் ஒரு அறையில் கூட்டினார். ராஜேஷ், சிவக்குமாரின் தம்பி ரமேஷ் மற்றும் அவரது வழக்கறிஞர் அங்கே இருந்தனர். கதிர் சொன்னார், சிவக்குமார் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதைச் செய்தது வேறு யாரும் இல்லை. இதோ இந்த ரமேஷ் தான். ரமேஷ் பதறினான். என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? கதிர் சிரித்துக்கொண்டே சொன்னார், சிவக்குமார் சாதுரியமானவர். விஷம் குடித்தவுடன் தனக்கு மயக்கம் வருவதை உணர்ந்த அவர், சாகப்போகிறோம் என்று தெரிந்ததும் ஒரு துப்பு கொடுத்தார். 820 என்பது நேரமல்ல. அது அந்த மைக்ரோ கேமராவின் மாடல் எண். அந்த கேமராவை உங்கள் செல்போனுடன் நீங்கள் இணைத்திருந்தீர்கள். சிவக்குமார் சாகும்போது நீங்கள் அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தீர்கள், இல்லையா? இது போன்ற கதைகள் தொடர்ந்து கிடைக்க குட் டைம் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தடயவியல் சோதனையில் ரமேஷின் போனில் அந்த வீடியோ இருந்தது உறுதி செய்யப்பட்டது. சொத்துக்காக தன் அண்ணனையே கொன்ற ரமேஷ் கம்பி எண்ணினான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.